ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் எனக்கு பிடிச்ச பழுத்து மிளகா ஊறுகாய் தாங்க அது. ராஜமன்றியிலேருந்து நான் ஆர்டர் பண்ணி வர வச்சுருக்கேன். ப்ளஸ் அதோட இது வந்து நாங்கள் ரேகி பண்டுன்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்க தமிழில்? எனக்கு தமிழில் சொல்லுங்கள். இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தாங்க. குட்டி குட்டியாக இருக்கும். நாகப்பழம் இல்லை, ஏதோ பழம் சொல்லுவாங்க, தெரில எனக்கு. அதில் பண்ணுற ஒரு வடகம்மன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ரேகு ஒடியாலுன்னு சொல்லுவோம் நாங்கள். இது வந்து ஒரு 18 பீஸ் கிட்ட இருந்துச்சு. 1/2 கிலோ கிட்டுங்க. ஒரு வருஷம் நம்ம வச்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்லாங்க, ஒன்றும் ஆகாது. இது நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி உங்களுக்கு காட்டியிருப்பேன். இங்கே வந்து நம்மளுக்கு சென்னையில் பிளாக்காக இருக்குங்க. இது வந்து அங்கே ரெட்டாக அந்த பழம் எந்த கலர் இருக்கும் அந்த கலர்லவே இருக்குங்க. சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து பச்சை மிளகா ப்ளஸ் ஜீரகமும் வெல்லம் எல்லா டேஸ்ட்டும் தெரியுதுங்க. சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஏதாவது நம்மளுக்கு டயர்டாக சோர்வாக அது மாதிரி இருக்கும்போது ஒன்று சாப்பிட்டா போதும், அவ்வளோ பூஸ்ட் எனர்ஜியாக இருக்கும். அப்புறம் நான் அந்த பிளாஸ்டிக்லவே அந்த ஊறுகாய் வைக்க வேண்டான்னுட்டு ஒரு பவுலில், அதாவது கண்ணாடி பவுலில் போட்டு வச்சுட்டேன். இதுவுமே நம்மளுக்கு ஒரு 18 பீஸ் வரைக்கும் வந்திருக்குங்க அந்த ரேகி வடியால். நான் வந்து அது எல்லாமே கவரில் வேண்டான்னுட்டு இது மாதிரி கேரி பாக்ஸில் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுட்டேங்க. நிறைய வெப்சைட்டில் இருக்குங்க, இந்த மாதிரி காட்டிகிட்டே இருக்காங்க யூடியூப்பில். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு வருஷம் வரைக்கும் அப்படியே பத்திரமா வச்சு சாப்பிட்லாம். நல்லா இருக்குங்க. ஒரு டைம் பாஸ்க்கு ஸ்வீட்டாக, அது இல்லாமல் ஜீரணத்துக்கு, நம்ம பிளட்டு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, ஹார்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லது இது இந்த பழம். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்.